நமஸ்காரம். வயோதிகம் வரமா? கண்டிப்பா வரந்தான். தினம் நம்ம சிரிச்சு பழகணும். மற்றவாண்ட நிறைய பேசணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும். சின்ன வயசுல குழந்தையா இருந்துச்சு நம்ம பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தினம் நம்ம மார்னிங் வாக்கிங் போறோம். வாக்கிங் போறச்சே நம்ம எழுத்தா மாதிரி வரவா நமக்கு குட் மார்னிங் பண்ணலன்னா கூட நம்ம குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிக்கணும். குட் மார்னிங் சொல்லி சிரிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சந்தோஷப்படுவா. அடுத்த நாள் காத்தாலேருந்து பார்த்தாலேன்னு வச்சுக்கோங்க, அவள்லாம் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவா. அதுல வர சந்தோஷம் அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு நிற்கும். ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல டெல்லியில அண்டர் செக்ரட்டரியா ரிட்டையர் ஆகி ஒருத்தர் வந்தார். வந்து ஸ்டே பண்ணி 10 நாள் வாக்கிங் போறதே அவர் வெரைட்டியா உட்கார்ந்துட்டே இருந்தார். சொன்னாரா, நான் வந்து டெல்லியில பெரிய பொசிஷன்ல அண்டர் செக்ரட்டரியா இருந்தேன். எவ்வளவு பேர் எனக்கு தினம் எழுந்தவொடனே குட் மார்னிங் பண்ணுவா, ஆபீஸ் போனா அவ்வளவு மரியாதை கொடுப்பா. இங்க யாருமே ஒரு செக்யூரிட்டி கூட எனக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்க டெல்லிக்கு போய் உங்க ஆபீஸ்ல இருந்தா கூட உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது. பழைய விஷயங்களை மறந்துருக்கும். நீங்க வந்து இங்க வந்துட்டேன்னா ஜஸ்ட் ஒரு சீனியர் சிட்டிசன். மற்றவாளோட பேசி பழகி பாருங்க. நாளையில இருந்து காத்தால எழுந்து வாக் பண்றது, குட் மார்னிங் சொல்லி சிரிச்சு போவோம். அவள்லாம் எப்படி பிஹேவ் பண்றான்னு பாருங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவரோட வாழ்க்கையே ஒரே வாரம் 10 நாள்ல கண்டிப்பா மாறி போச்சு. அதனால வயசானா நம்ம ஈகோவை ஷெட் பண்ணணும். நம்ம பழைய பொசிஷனை பத்தி நினைக்க கூடாது. பழைய வாழ்க்கையை நினைக்கலாம். உங்களோட வயசுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனர்ஜி இன் லைஃப் இஸ் வாட் வி ஆர் அண்ட் வாட் வி ஆர் டூயிங். வயோதிகம்ங்கிறது நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம வயசாகிடுறது. நம்ம வைராக்கியமாக வச்சுருந்தோம்னாக்க நம்மளால நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். பாட்டு கற்றுக்கலாம், யோகா பண்ணலாம், இல்லை 4 பேரோட பேசலாம். வயசாக 4 பேரோட பேசணுங்கிற எண்ணம் நிறையா வரும். அதே மாதிரி சிரிக்கணும். லாஃப்டர் இஸ் ஆல்சோ மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மனசு நன்னா இருக்கணும்னாக்கா அவளுக்கு பிடிச்ச எந்த நுண்கலைகள் எதுவானாலும் டான்ஸோ இல்லை பாட்டோ எது வேணால் பண்ணலாம். இந்த சைக்காலஜி படித்ததுனால மனசில் கவலை இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் பாடினேன்னா எனக்கு மனசு கிளியராக போயிடும். நம்ம வாழ்க்கையை 60 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசை, நம்ம பண்ண முடியாது கற்க முடியாத கலைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல நம்மளுக்கு எது இஷ்டமோ அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காது. இந்த எதிர்பார்ப்புங்கிறது நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். அதனால எவ்வளவு முடியுமோ நம்மளால பண உதவியோ சரீரத்தால் உதவியோ எந்த விதத்தில் முடிந்தாலும் தொண்டு செய்வது, பகவானுக்கு தொண்டு செய்வது, கோவில்ல போய் பணிவிடை செய்வது, எது பண்ணினாலும் ஆத்மார்த்தமா பண்ண வேண்டும். எல்லோரையும் நம்ம அணைத்து கொண்டு போக வேண்டும். அந்த அன்பு, கருணை அது இருந்தா நம்மளிடம் எல்லோரும் வருவார். நம்மளுக்கு அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். வயோதிகர்கள் இப்பொழுது தனிமையில் இருந்தால் அது அவர்களுக்கு பெரிய சுமையாக தோன்றும். ஒரு சீனியர் லிவிங் சொல்லுவான். சீனியர் லிவிங்ல இருந்தால் அங்கே நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களோட நிறையா பொழுது கழிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஹாபியெல்லாம் அப்போ திருப்பியும் இது பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சிறு வயதில் நமக்கு நேரம் இருக்காது. குழந்தைகள், குடும்பம் என்று பற்பல பொறுப்புகள் இருந்திருக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்காது. இப்பொழுது நம்முடைய நேரம் நமக்கே தான். அதனால் நாம் இஷ்டப்பட்டதை, விருப்பப்பட்டபடி நாம் செய்து கொள்ளலாம். உழைக்கும் காலம் போய் ஓய்வு பெறும் நாள் இது அல்லவா? அதனால் நம்ம நன்றாக சந்தோஷமாகவே இருக்கலாம். மெடிடேஷன் பண்ண வேண்டும். சாப்பாட்டிலும் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற மற்றவர்களோடு நன்றாக பேசி பழகி கலகலப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம் மனது நன்றாக ரிலாக்ஸ் ஆகி நாம் அதுவும் நம்மிட வயதில் குறைந்தவர்களுடன் உட்கார்ந்து பேசும்பொழுது நமக்கும் அவர்களுடைய வயதுக்கு குறைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். 20 வயசுல மற்றவெல்லாம் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைப்போம். 40 வயசுல மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட மாட்டோம். 60 வயசுல மற்றவர்கள் நம்மை பற்றி நினைப்பதே இல்லைன்னு புரிஞ்சுப்போம். வயோதிகம் என்பது மனதளவில் தான், உடல் அளவில் அல்லன்னு உணரணும். எவ்வளவுக்கு அவ்வளவு முதுமையை மறந்திருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வரம்தான். நம் கருத்துக்களை அவர்கள் மேல் திணிக்காமல்
தேவைப்படும் போது தேவையான அறிகுறிகளை கொடுத்து தாமரை இலை தண்ணீர் போல வாழணும். வயோதிகத்தில் வாழ்வது என்பது புயலில் சிக்கிய விமானத்தில் பயணம் செய்வது போலதான். விமானம் ஏறிய பிறகு புயல் தோன்றினால் பயணிகள் செல்வது நல்லதை நினைத்து காத்திருப்பது தானே. அதுபோல முதுமை காலத்தில் வாழும்போது சிக்கல்கள் என்னும் புயல் தோன்றும் போது பயம் மறந்து நன்மையை நோக்கி பயணம் செய்வோமாக. சீனியர் லிவிங்கில் வந்ததுலேருந்து இங்கே உள்ள நிறைய சீனியர்ஸ், அதாவது வயோதிகர்களுக்கு நான் சித்திரக்கலை கொடுக்கிறேன். நிறைய பேர் அதில் சந்தோஷமாக வாரத்தில் ஒரு மணி நேரம், அதன் பிறகு வீட்லேயும் நிறைய டிராயிங், ஸ்கெட்சிங், கலரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதில் நிறைய சந்தோஷம் அடையிறா. அவளுக்கு அது பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கும் அது ரொம்ப ஆர்வம். இப்போது டிசம்பர் மாதம் ஆரம்பித்து நான் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதா ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு யோகா, மென்டல் ஃபிட்னஸ்க்கு தியானம் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் லேர்னிங் நியூ லாங்குவேஜஸ். அது எப்பவுமே ஸ்டூடெண்ட் மோட்டில் கொண்டு போகும். நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், பர்சூயிங் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். எதெல்லாம் விட்டு போச்சோ, நம்மளால் பண்ணணும்னு நினச்சோமோ அது இப்போ பண்ணுறதுக்கான டைம் அண்ட் சான்ஸ். இது நம்ம என்ன ஒன்றா இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும், விச் ஐ ஆம் டூயிங் இட். அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி படிக்கிறதுக்கும் பிடிக்கும், போய் பார்க்குறதுக்கும் பிடிக்கும், விச் ஐ ஆம் டூயிங் இட். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த வெரி பேஸ். ஒரு ஆதாரத்தை பிடிச்சிட்டு தான் நம்ம இந்த லைஃபே கடக்க முடியும். ஸோ இது இன்னர் பீஸ் தர்றது அண்டு ஒரு சோஷியலைசிங்க்கும் ஒரு ஆதாரமாகவும் அமையிறது. அண்ட் சர்வீஸ், மக்கள் சேவை மகேசன் சேவை இல்லையா? ஸோ சர்வீஸ் பண்ணுறது இட் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்க்ரைப்னு ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளால் மற்ற பசங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நியூமரஸ். வயது என்ன என்பதை வெளிப்படையாக கூறக்கூடாது. இவ்வளவு வயது என்பதை சொல்லக்கூடாது. அது ஒரு இளமைக்கு முத்தாய்க்கு போல போன்றது. நான் 86 வயதில் நடந்து கொண்டிருக்கிறேன். யாரும் கேட்டால் வயது என்று கேட்டால் அவங்க 60 65 என்று சொல்லுவார்கள். இறை அருள் நமக்கு முக்கியமான இறை அருள் தான் நம்ம நம்ம உடம்பை காக்கிறது, உள்ளத்தை இது பண்ணுறது. மனதை எளிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை லேசாக வைத்துக் கொண்டாலே போதும், அது எல்லா பிரச்சனைகளுக்கும் அது சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் தினம் என்னுடைய பழக்க வழக்கம் அப்படியே எழுந்திருந்து காலம்புற கொஞ்சம் குளிச்சுட்டு ரம எழுதுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபேடை பார்ப்பேன். கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்படி நடந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சாப்பாடு லிமிட்டடாக நான் சாப்பிட்டுண்டு என்னுடைய இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு மனுஷ குலத்துக்கு 6 அறிவு இருக்கிறதுனால இந்த முதுமையை எப்படி சந்தோஷமாக கடத்தலாம் அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணினாக்க முதுமையான நாட்களில் வரும் நாட்களில் சந்தோஷமாக இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கெல்லாம் ஓடி ஆடின்னு இருந்தபோது கடவுளை நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காம இருந்தது. இப்போது முதுமையில் நமக்கு நிறைய டைம் கிடைக்கிறது. நாம் நேரத்தை கடவுளை வழிபாடு செய்து நம்ம மனசை திருப்தி பண்ணிட்டு போகிற வழிக்கு புண்ணியம் தேடிட்டு போகலாம். நம்ம வயசாக ஆக ஹாப்பினஸ்ன்னு எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னா, நமக்கு வேண்டியதை நமக்காக வாழ்ந்து நமக்காக நம்ம செய்யணும். அவ்வளோதான். மிச்சவா என்ன சொல்லுவா, நம்ம இது பண்ணிட்டா அவ என்ன சொல்லுவா, இந்த மாதிரிலாம் தாட்ஸே வரக்கூடாது. we should be so positive in our own living and on our own thinking. அப்படி இருந்தாலே ஹாப்பினஸ் வரும். இப்போ நம்ம ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், இப்போ 4 பேர் பார்த்து யூ ஆர் லுக்கிங் ஸோ நைஸ் அப்படின்னா நமக்கே கூட அது gives a confidence and you spread joy around others.
உங்களை பார்த்து அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ நான் இதை போட்டுட்டா எப்படி இருக்குமோ, ஜஸ்ட் டோன்ட் பாதர், யூ லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் சின்ன வயசுல நம்ம கத்துட்டு இருப்போம், பாட்டு கத்துட்டு இருப்போம், டான்ஸ். See, nobody is a professional. வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச பாட்டை நம்ம ஹம் பண்றோம். அதே நிச்சயமா வந்து ஐயோ அதை பார்த்து இதுக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஐ லைக் டு சிங், ஸோ ஐ சிங். வேணும்னா கேட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நமக்குன்னு தான் நம்ம இனிமே வாழணும். அதே மாதிரி சில பேருக்கு அகாடமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த வயசுல படிச்சிருக்க மாட்டா, முடிஞ்சிருக்காது. பட் இப்ப படிக்கணும்னா இந்த வயசுல அவனுக்கு எதுக்கு படிக்கணும் 4 பேர் கேட்கலாம். தட் டசன்ட் மேட்டர். ஐ வாண்ட் டு டூ, ஸோ ஐ டூ. அந்த மாதிரி ஸ்டார்ட் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் யுவர் செல்ஃப், லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், அண்ட் தென் யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யூ கேன் ஸ்ப்ரெட் ஜாய் அரவுண்ட் யூ. எனக்கு வயசு 57, எங்கள் மாமியாருக்கு வயசு 85 இப்போது. முன்னாடி எங்கள் மாமியார் தனியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வந்தப்பறம் எங்களோடய இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் சரியான அப்புறம் டெய்லி டாக்டர் வாக்கிங் போக சொல்லியிருந்ததுனால அவங்க எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்கிற கோவிலுக்கு போவாங்க. எங்களுக்கு அப்புறம் பயமாக இருந்தது அவங்கள தனியாக அனுப்புறதுக்கு. அதனால் நான் என் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு, மார்னிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் அவங்களோட போக ஆரம்பித்தேன். அங்கே இப்போல்லாம் ஆனால் கொஞ்சம் வயசானதுனால, ஏஜ் ரிலேட்டட்னால கொஞ்சம் 2-3 இடத்துல நின்று போயிட்டு அந்த கோவிலையும் கொஞ்ச நேரம் உட்காந்து 45 மினிட்ஸ் ஆகுது. என்டையர் டைமும் அவங்களோட கதை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் டெவலப் ஆயிருக்கு. போத் ஆஃப் அஸ் ஆர் என்ஜாயிங் திஸ். வயசானவங்களை கூட கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்க தான் இருக்கு. வயோதிகத்து 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், 2வது உடல் ஆரோக்கியம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுன்னும் போது நம்ம சம்பாதிக்கிற டைமில் பிள்ளைங்களோட படிப்பு, பொண்ணோட கல்யாணம்னு உறவுக்காரங்களுக்குன்னு செலவிச்சுக்கிட்டே இருப்போம். அதே நேரத்தில் இந்த பல்லாங்குடியில் நம்ம குழிக்கு ஒரு காயின் போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன தொகையை நம்மளுக்காகவும் சேமித்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டுன்னுவாங்க. அதை டைவர்சிஃபை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி பாதுகாக்க வேண்டியது எப்படின்றத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு 30s ஆனோடனே எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைன்னா வாக்கிங் போகிறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணி நம்மளை உடலை நம்ம ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். நம்ம எந்த பரம்பொருள்லேருந்து இங்கே உலகத்துக்கு வந்தோமோ அந்த பரம்பொருளையே திரும்ப போய் அடையிறது எப்படிங்கிறத யோசிச்சு நம்ம சத்சங்களை ஈடுபட்டு அதுக்குண்டான வழிகளை தேடலாம். நான் வந்து தனியாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நான் என்னை பகவானை, எங்கள் அப்பா பரமாத்மா சிவனை எங்கள் அப்பாவா நினச்சிட்டு இருக்கேன். அதனால எந்த பிரச்சனை, எந்த வியாதி எது வந்தாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படியே எனக்கு சரி 6 வருஷம் 7 வருஷமாக நான் மருந்து எந்த மருந்தும் இங்கிலீஷ் ஹோமியோபதி எந்த மருந்தும் சாப்பிட்றது இல்லை. ஏதோ வீட்டில் இருக்கிற மூலிகை, வீட்டில் இருக்க சாமானை வச்சுட்டு அதை வச்சுட்டு என்னை குணப்படுத்திக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கஷ்டம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருந்தால் சந்தோஷம். எந்த உறவுகள் வேணுமானாலும் அதை பகவான்கிட்ட செலுத்துங்க. பகவான்கிட்ட செலுத்தி அந்த உறவை பகவான்கிட்ட செலுத்த நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அவரோட பேசலாம். என்னால் முடியுமா முடியாதான்னு நினைக்காதுங்க. பாசிட்டிவாக இது நடக்கும், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்களான்னா நீங்கள் முன்னால் வரலாம். நீங்கள் கொடுக்கறத எல்லாருக்கும் கொடுக்க வையுங்க. வாங்குற கையாக இருக்கக்கூடாது. என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்னு அன்பை கொடுங்க, இதை கொடுங்க, அவளை சந்தோஷமாக வைக்கிங்க. என்னுடைய சிறிய புத்திக்கு தெரிஞ்சபடி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம வயசாகும்போது மற்றவாளுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுடணும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் கூடிய வரைக்கும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. 2வது, நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். வெளியில் நடக்க போகும்போது இயற்கை பார்க்கும்போது, செடி கொடிகள், மற்ற பறவைகள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தன்னால் வருது. மனசில் இருக்கிற எந்த விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே, எதிர்மறை எண்ணங்கள்லாம் எதுவும் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல தப்பே இல்லை. ஸோ அது வந்து என்னுடைய முக்கிய குறிக்கோள் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் லைஃப்பில். எங்களுடைய பொறுப்புகளெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சாச்சு. தெரிஞ்ச வரைக்கும் சரியோ தப்போ தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைகளெல்லாம் பெரியவாளாக்கி விட்டாச்சு. ஸோ இனிமேல் பேர குழந்தைகளுடைய விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. இது பிள்ளைகளும் பெண்களுடைய பொறுப்பு. இது அவள் தப்பு பண்ணினாக்கா அவள் திருத்திக்கிறா, அதுலேருந்து பாடம் கற்றுப்பா. அதனால அதில் ரொம்ப கூடிய வரைக்கும் தலையிடாமல் இருக்கிறது. ஆனாக்கா எல்லாருக்கிட்டையும் பாசத்தை காட்டுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம்.
அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணம். யோதிக்கன்றது இல்லை, இருந்தாலும் ஒரு ஏஜ் வந்த உடனே இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது கிடையாது. நவடேஸ் எல்லாமே பண்ணலாம். நமக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் நம்ம மெனக்கட்டினோம்னா நல்லா ஹாப்பியாக நம்ம லைஃப் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நமக்கு சங்கீதம் இஷ்டம், பாடலாம். இல்லை சங்கீதம் கற்றுக்கலாம். நாட்டியம் இஷ்டம், டான்ஸ் ஆடலாம். பொம்மை போடுறது இஷ்டம், ட்ராயிங் பண்ணலாம். க்ளே மாடலிங் இஷ்டம், அதுவும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நமக்கு வந்தது 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம், அதுவும் நல்லது தானே. வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ன்றது மெயின் இம்பார்ட்டண்ட். அது வயசாச்சு, கால் வலி, கை வலி, ஒரு நைட்டி போகிறோம் அப்படி இருக்கணும்னு கிடையாது. நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், சௌகரியம் தான் மெயின். ஷல்வார் போடலாம், பலாஜோஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம நல்லா இருக்கும். நல்ல காட்டன் சாரீ அழகாக கட்டிக்கலாம். அது கூட நம்ம மனசு நம்மளை பார்க்குறவா வாழ்க்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா? அது கூட ஒரு வரமாக நம்ம பண்ணிக்கலாம். நமஸ்தே. யாரோட மேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்ணவே வேண்டாம், பட் எல்லாரோட எம்பத்தி சிம்பத்தி இருக்கணும். ரொம்ப ஹரிபரியே வேண்டாம், சொல்ல ஒரியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஒரு நெகட்டிவ் ஒரு இன்டர்ஃபியர் உள்ள கொண்டு வராம எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டு போனா ப்ராப்ளமே இல்லாம இருக்கும். நல்ல ஸ்மைலிங் நிறைய நல்லது, சந்தோஷமா இருக்கிறது, நல்ல வீடியோஸ்லாம் பாருங்க, ஹாப்பியா இருக்கிற மாதிரி வர ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ் எல்லாம் கேட்கறது, எல்லாம் உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரோடையும் கனெக்ஷன் வச்சுக்கிறது, எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றது. அப்புறம் எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனா கூட எல்லாம் கலகலகலான்னு பேசணும். சுவாமி சரணம், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நம்ம ஹாப்பியா இருக்கணும், எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். சாயங்காலம் வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் ஸ்லோக கிளாஸ் நடத்துகிறோம். ஒருத்தர் வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவர் ஸ்லோகம் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் எனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவன் கூட உட்காந்துட்டு அவளை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த பர்ஃபெக்ஷன் வர வச்சு அவள் கூட செய்கிறேன் நான். அது இன்னைக்கு வந்து எனக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்கா. அது வந்து அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. 365 நாளும் ஒரு நாளைக்கு நான் வந்து என்னால் ஆன ஒரு அணிலாக ஒரு சேவை செய்யறதுக்கு இருக்கேன். குடும்பம் ஏதோ என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் அந்த அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு ஏன்னா 1ஆம் தேதி எங்கள் சர்வீஸ் பண்ணத்துக்கு போயிடுவேன். குடும்பத்தில் ஜாயின்ட் ஃபேமிலி எங்களுக்கு வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுங்கிறது இருக்கேன். நான் எடுத்துப்பேன். அவளும் வந்து என்னை வந்து இந்த வேலையை இங்கே கடைக்கு போயிட்டு வாங்க இது வாங்கன்னு சொல்றது வந்து நான் வெட்டியாக தானே உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்காக எனக்கு வேலை கொடுக்குறான்னு நினச்சிட்டு ஒரு நெகட்டிவாலாம் ஒரு எண்ணம் இல்லாத நான் பாசிட்டிவாக என்னால் ஆனது குடும்பத்துக்கு செய்கிறேனேங்கிறது ஒரு பாசிட்டிவ். நம்ம பிள்ளைகள் வளர்த்தா மாதிரி காலம் கிடையாது இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு. அவளுக்கு வந்து நிறைய டைவர்ஷன்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போகக்கூடாத, நெகட்டிவ் வழிக்கு போகக்கூடாத, பாசிட்டிவ் வழியில் நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் செஞ்சோம்னாக்க இருக்கு ஃபியூச்சர் ஒரு ஜென்ரேஷன் இருக்கு. ஒரு நல்ல ஒரு இந்திய குடிமகனை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம்ங்கிறது இன்னைக்கு அசைக்க முடியாது நம்ம இருக்கு. என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? அது பிஹெச்இஎல். அது என்ன பிஹெச்இஎல்? பி ஹாப்பி என்ஜாய் லைஃப். வியாதிகள் இருக்கும், வயசாகிட்டா பொறுத்துக்கோங்க, அதுக்காக புலம்பாதிக்கும். ஏன்னா இப்படி புலம்ப கூட நம்ம வயசுக்காரன் நிறையா பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை. அதனால தான் சொல்லுவோம், டோன்ட் ரெக்ரெட் பிகமிங் ஓல்ட், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டினைட் டு மீனிங். இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வயசானவன் படுத்துக்கும் போது பெட்ரூம் கதவை தாப்பா போட்டுன்னு படுத்துக்காதீங்க. திறந்தே இருக்கட்டும் கதவு. எந்த ரூமில் படுத்தினாலும் அந்த ரூம் கதவு திறந்து இருக்கட்டும். அப்புறம் பாத்ரூம் போடலன்னு வச்சுக்கோங்க, சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு இடறி நம்ம பாத்ரூம் போகும்போது இடறி ஒரு சின்ன பக்கெட் வந்துட்டா கூட கிக்கெடு தி பக்கெட் அப்படின்ட்டுருவா. என்னது? ஏன்னா வயசானவாளுக்கு பாத்ரூம் தான் எமனோட என்ட்ரி பாயிண்ட்டுப்பா. அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? வயசானவா எல்லாத்துலேயும் கலந்துக்குவோங்க, தலையிடாதீங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க, ஆனால் யாரையும் திட்டிடாதீங்க, அட்வைஸ் பண்ணுங்க, கேட்டால் மட்டும் ஹாப்பியாக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி இருந்தால் வயோதிகம் வந்து வரம் தான், அது சாபம் கிடையாது. முக்கியமான விஷயம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. பிஹெச்இஎல், பி ஹாப்பி என்ஜாய் லைஃப். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.